சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறது. கார்த்திகை மாதம் என்றாலே எல்லோரும் கடமுழுக்கு முடமுழுக்கு என்று கூறுவார்கள். அதாவது ஐப்பசி மாதம் முடிவிலும் கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலும் நீர்நதிகளிலே நீராடினால் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் சாபங்களும் போகும் என்பது ஒரு ஐதீகம். இப்போது நாம் இந்த மாதத்திலே சூரிய பகவான் நீச்சத்தில் இருந்து, அதாவது ஐப்பசி மாதத்தில் முழுவதும் நீச்சல் பெற்று இன்னும் விருச்சிக ராசிக்கு புத்துணர்ச்சியோடு வருகிறார். அப்படி வருகின்ற போது இந்த சூரிய பகவானை குரு பார்க்கிறார். குரு பகவான் பார்த்தா கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகத்தில் வந்து அமர்கின்ற சூரிய பகவானை பார்த்து இதை சிவராஜ் யோகம் என்று கூறுவார்கள். இந்த சிவராஜ் யோகம் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பொருந்தும் என்று கேட்டால், குறிப்பாக இந்த 10ஆம் இடத்திலே சூரியன் வந்து அமர்கிறார். அதாவது இந்த ராசிக்கு கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். கும்பராசிக்கு அற்புதமான ஒரு 10ஆம் இடத்திலே வந்து அமர்கிறது. ஒரு அற்புதமான யோகம். 10ஆம் இடத்திலே சூரியன் வந்து அமர்ந்து அவரை குரு பார்வையிடுவது கோட்டீஸ்வர யோகம். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தால் பணக்கார ஜாதகம், பதவியிலே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற ஜாதகம் என்று இப்படி கூறுவார்கள். அதே சமயம் இந்த காலகட்டத்திலே குருவின் பார்வையும் சேர்வது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தர வல்லதாக இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் குரு பார்வையிடுகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ள சூரிய பகவானையும் பார்வையிடுகிறார். அதே இடத்தில் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவானையும் சூரியன் பார்வையிடுவது, குரு பார்வையிடுவது நல்ல ஒரு யோகம். இது நல்ல ஒரு அற்புதமான பதவிகளையும் பட்டங்களையும் அள்ளி அள்ளி தரும். நல்ல ஒரு செல்வத்தையும் செல்வாக்கையும் தரும். கடன் பிரச்சனை தீரும். வழக்குகள் வெற்றி தரும். மன நிறைவு தரும். கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும். வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு தடைபட்டு வந்தவர்கள் இப்போது நல்ல ஒரு காலமாகும். புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு அற்புதமான ஒரு காலம். இந்த கும்பராசிகள் கண்டிப்பாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிற வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் இந்த சூரிய பகவான் வந்து அமர்ப்பது புதிய வாகனம் வாங்குதல், புதிய வேலை கிடைத்தல், புதிய வீடு கட்டுதல், கிரகப்பிரவேசம் செய்தல், ஒரு அரசாங்க பதவிக்கு எதிர்பார்த்து நீங்கள் நீண்ட நாட்களாக எழுதியிருந்தீங்களா, அதாவது எதிர்பார்த்தவர்கள் இப்போது அற்புதமாக அது கிடைக்கும். அதுக்கு குருவின் அருளும் கிடைக்கிறது. 10லே சூரியன் வந்தால் எந்த ஒரு ஜாதத்திலும் 10ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு ஆதாயத்தை தரும். அரசியல் சம்பந்தப்பட்டது வெற்றிகளை தரும். அரசாங்கத்தில் நல்ல புகழை தரும். அரசு உத்தியோகத்தை பெற்றுத்தரும். உயர் பதவி தரும். நல்ல ஒரு லாபத்தையும் யோகத்தையும் வாரி வாரி வழங்க வல்லதாக இந்த கும்பராசிக்கு அமைகிறது. நீங்கள் ஏழரை சனியில் இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையும் தொழில் நல்ல ஒரு வரும். பணம் சரளமாக வரும். கடன் சுமை தீர்ந்துவிடும். உடல் ஆரோக்கியம் தரும். நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். ஏனென்றால் கும்பராசிக்கு கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அற்பது வெகுஜன தொடர்பு ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல செல்வாக்கு, மக்களிடத்தில் நல்ல புகழும் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செல்வதற்கும் ஆலய ஆச்சாரங்களை செய்வதற்கும் நல்ல ஒரு முன்னேற்றம். ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு கட்டுதல் வாங்குதல், அரசியல் மட்டுமல்ல அரசாங்கத்துறையில் நல்ல பதவி கிடைக்கும். பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் நிம்மதி தரும். வெளிநாடு சென்று வருவது நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி தருகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. இந்த கார்த்திகை மாதத்திலே எல்லோரும் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். அதே போல் நீங்களும் தினசரி இந்த கார்த்திகை மாதத்திலே வீட்டிலே விளக்கேற்றி வந்தால் நல்ல சுபிட்சமும் பதவிகளும் செல்வங்களும் சகல ஐஸ்வர்யம் திருமண தடை நீங்கி புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று கூறி இந்த யூடியூப் நிறைவு செய்கிறோம். யூடியூப் நேயர்களுக்கு நன்றி நன்றி நன்றி.